Hallelujah, hallelujah, glory to God. Thank you Lord, thank you Master. Hallelujah, hallelujah. ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம், தேவாதி தேவனை துதிக்கிறோம், கத்தாதி கத்தரை துதிக்கிறோம், கண்பலையானவரை துதிக்கிறோம், மீட்பெருமானவரை துதிக்கிறோம், பலனுமானவரை துதிக்கிறோம், அரணுமானவரை துதிக்கிறோம், அடைக்கலமானவரை துதிக்கிறோம், எங்கள் கோட்டையே நாங்களுமே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே, மகிமையின் ராஜனே, மகத்துவ ராஜனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலவெளியில் நாங்களுமே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, மென்மை, எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை வாழ்த்தி வரவேற்று, ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவனதே, ஊற்று தண்ணீர் ஜீவனதே, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யோ பரிசுத்தரே, மழையாக பொழியோ ஆவியே, பனி போல பெய்யோ பரிசுத்தரே, மழையாக பொழியோ ஆவியே, 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 மழையாக பொழியோ ஆவியே, ஆவியே, வேண்டுதலோடு பரிசுத்த ஆவியானவரை வாழ்த்தி வரவேற்று, பொழியோ ஆவியே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனிதரோ மரமாக, கனிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை வேண்டுதலோடு எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன், வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே
என்னை காப்பாற்றி மணி போல பெய்யோ பரிசுத்தரே, மழையாக பொழியோ ஆவியே, மணி போல பெய்யோ. வேண்டுதலோடு வேண்டுதலோடு ஐயா பொழியோ ஆவியே, 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 மழையாக பொழியோ ஆவியே, 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 மழையாக பொழியோ ஆவியே, பனி போல பெய்யோ பரிசுத்தரே, மழையாக பொழியோ ஆவியே, பனி போல பெய்யோ பரிசுத்தரே, மழையாக பொழியோ ஆவியே. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மன மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த 8வது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு நாங்கள் கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வருஷத்தை துவங்கின நாள் முதற்கொண்டு உம்முடைய கண்கள் எங்கள் மேல் பதிக்கப்பட்டதையா, வழிகள் எல்லாம் காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டீர் ஐயா. பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவர்கள் தூதர்களை கரங்களில் ஏந்தி கொண்டு போனார்கள் ஐயா. உமக்கு நாங்கள் கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கனி தரும் மரமாக எங்களை காப்பாற்றி வளர்த்து வந்தீரே, உமக்கு நாங்கள் துதிகளையும் உமக்கு நாங்கள் கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். காத்த தயவை நினைக்கிறோம். கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீர் ஐயா. நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எவரையும் பலப்படுத்துவோம், மேன்மைப்படுத்துவோம், உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களை மேன்மைப்படுத்தினே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்லி கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையில் நடப்பித்த எல்லா மேன்மைகள், எல்லா பாதுகாப்பின் ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், எல்லா நன்மைகள், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகள் எல்லாவற்றுக்காக எங்களுடைய இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். போன மாதம் எங்களுக்கு வாக்கு கொடுத்தே, என் கண்களிலே உனக்கு தயவு கிடைத்தது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நீர் எங்களோடு கூட வருவதினால் நாங்களும் ஆண்டவருடைய ஜனங்களும் விசேஷமானவர்கள் என்பதை ஐயா நாங்கள் வாழ்கிற எங்களை ஒரு லிவிங் டெஸ்டிமோனியாய் வைத்தீர் ஆண்டவரே. எல்லைகளிலே உம்முடைய நாமத்தை உறுதிப்படுத்தி மகிமைப்படுத்தி நீர் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த மாதத்துல ஆண்டவரே மழையும் குளங்களை நிரப்பும் என்று சொன்னீரே, உமக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அறை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும் என்று சொன்னீரே. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனில் தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள் என்று சொன்னீரே. ரட்சகா நாங்களுமை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடப்பதற்கு பலன் தந்தீர். தாங்க பலனையோ தப்பி செல்ல வழிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டவரே ஐயா நாங்களுமை துதிக்கிறோம் ஐயா. மழையும் குளங்களை நிரப்ப உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆசீர்வாதமான மழை எங்கள் மேல பெய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பலத்தின் மேல் பலன் அடைந்து ஐயா சீயோனில் தேவ சந்நிதியில் காணப்பட கர்த்தர் உதவி செய்தபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைகளை பொறுப்படுத்தி நடத்தும். திருவிருந்து ஆராதனைக்கு கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். இந்த 8வது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கண்டிப்பா எல்லா மைண்டு இதயத்துல நோ என்ட்ரி போர்டை வச்சிருங்க. ஆமே. நானும் தேவனும் தேவனும் நானும். ஆமே. சிந்தைகள் சிதறக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். ஆமேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். நிறைய வாழ்க்கையில நான் நினைத்து உண்டு, கடந்துருவோமா, கடக்க முடியுமா,
கரையை பார்க்க முடியலையே, நடுக்கடல்ல தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலைமையில கடந்த ஆண்டெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமைகளுக்குள்ளதான் இது போன்ற நாட்கள்ல கடந்து போனேன். நாமே தாண்டிடுவன ஆண்டவரே, தாண்ட முடியுமா? கரையே தெரியலையப்பா. தத்தளித்த வாழ்க்கை படகுல இறையாதை அமைதலாயிரு என்று சொல்லி நாடின துறைமுகத்திலே ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்து கர்த்தரை துதிக்க, கர்த்தரை பாடி ஆராதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த, ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஜீவிக்கிற தேவனுக்கு லிவிங் டெஸ்டிமோனியாய் வாழ தெய்வம் அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். ஆமென், ஆமென். மனிதர்களை எங்கள் தலையின் மேல் எப்படி இருக்கும்னு பாருங்களேன், ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்புள்ள இடத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீர். நம்மளை கொண்டு ஒரு செழிப்புள்ள இடத்துல நிறுத்துவதற்காக தீயின் அனுபவங்கள், ஆமென், தண்ணீரின் அனுபவங்கள், கஷ்டம், கண்ணீர், வியாதி, கவலை, வறுமை, வேதனை, தலைக்குனிவு, அவமானம், நிந்த, இத்தனை அனுபவங்கள் சும்மா கிடையாது. செழிப்புள்ள இடத்துல மழையும் குளங்களை நிரப்போம். ஆகவேதான் ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுத்தார். ஆமென். இந்த காலை வேளையிலே ஆளுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். ஆமென். நல்லா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நல்ல என்னோடு கூட கர்த்தரை மகிமை. எல்லா லைஃப்லையும் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சாட்சி சொல்ல முடியும். ஆமென். நல்ல பாடலின் கரத்தை உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. உம்மை எல்லாரும் பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. துதித்து துதித்து
நமக்கு உதவி செய்யட்டும். இன்னொரு பாடலை பாடப்போகிறோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமே. இஸ்ரவேலே, தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஆமே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட தேவ ஜனமே, தேவனோடு பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்கிற உடன்படிக்கையின் தேவ ஜனமே, ஆமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆமே, ஆமே. நமக்கு ஒப்பான ஜனமும் இல்லை, நம்ம வழிபடுகிற தெய்வத்துக்கு ஒப்பு சொல்லவும் முடியாது. ஆமே. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த காலை ஆராதனையிலே அந்த அநாதி தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமேன். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து பாட கேட்கிறேன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஆமே. முடிவு பரியந்த நம்மை நடத்துவார். ஆமே. எனது மரணமோ, நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், ஆண்டவரே எனது மரணமோ உமது வருகை நாளோ, எது முன்னால் எது வந்தாலும், ஆமே, ஆமே, அவருடைய சமூகத்தில் மாசற்றவர்களாய் மகிழ்ச்சியோடு நிறுத்த வல்லமையுள்ள கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் அவரோடு சஞ்சரிக்கிற அனுபவங்கள். ஆமே. ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டட்டும். நல்ல மறுபடியும் ஆண்டவரை உயர்த்தி பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு பாடல், நம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு உதவி செய்கிற ஒரு பாடல். ஆமேன். எல்லாரும் பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், முடிவு பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன் வே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன் வே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், முடிவு பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. கானக பாதை ஆயிரோளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை ஆயிரோளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், முடிவு பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகோ தூய தேவன் வே, கிருபை கூர்ந்து மனதுருகோ தூய தேவன் வே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், முடிவு பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் நம் அடைக்கலமே,
வாழ்க்கை செழித்திடுதே. தூய தேவருளால் வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே. தூய தேவருளால் நித்திய மகிழ்ச்சி தலைமேலிருக்கோ. சஞ்சலம் தவிப்போ ஓடிப்போம். இந்த தேவன் என்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். முடிவு பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நாடிகளமே. அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. அநாதி தேவன் நாடிகளமே. அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. ஆனந்தம் ஆடி திரும்பியே வா. தூய தேவ பலத்தால் ஆனந்தம் பாடி திரும்பியே வா. தூய தேவ பலத்தால் சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சஞ்சலம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். முடிவு பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. அநாதி தேவன் நம் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. இஸ்ரவேலே, தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ரொம்ப பிடித்த வேத வசனம். ஆமென். உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும். எங்கெல்லாம் எப்படிலாம் தம்முடைய ஜனத்துக்கு சகாயம் செய்ய முடியுமோ, ஆமென், அங்கெல்லாம் நமக்கு சகாயம் செய்ய அனுகூலமான துணையாக இருப்பார். ஆமென், ஆமென். மகிமை பொருந்திய பட்டயமா எங்கெல்லாம் செயல்படணுமோ. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் செங்கடல்ல, ஆமென், ஆமென், அந்த ஒரே கடல்ல தம்முடைய ஜனத்தை கால் நனையாமல் நடக்க பண்ணின ஆண்டவர். ஆமென், ஆமென். அதே கடல்ல விரோதித்து வந்த ஜனங்களை அழித்து போட்ட ஆண்டவர். ஆமென், ஆமென். விசேஷமானவர்கள்ங்க. நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷமானவர்கள். அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அவர் ஜனத்துக்காக, அவர் தம்முடைய ஜனத்துக்காக எதையும் செய்ய வல்லமையுள்ள ஆண்டவர். சந்திர சூரிய மண்டலங்கள் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு தரித்து நிற்கும்படி செய்த நல்ல ஆண்டவர் அவர். ஆமென், ஆமென். நல்ல ஆண்டவருங்க, ரொம்ப நல்ல ஆண்டவர். இந்த காலை வேளையில் ஒரு பாடலை பாட போகிறோம். தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகளேனே. தாவீதுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், ரொம்ப தாழ்மையானவர். வீடு, ஒட்டுமொத்த குடும்பமும், பெற்றெடுத்த பெற்றோர், உடன்பிறப்புகள் எல்லாம் தள்ளி வச்சு வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடக்கும்போது அவனுக்கு அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் அவருக்கு வச்சார். ஆள் அனுப்பி, ஆமே, எப்பான்னு உனக்கு பிள்ளை உண்டா, அவனை கூட்டிட்டு வா. நெக்லெக்ட் பண்ண இடத்துல இருக்கிறீங்களா? கர்த்தர் ஆள் அனுப்பி ஒரு பரலோக இன்விடேஷன் நம்மளை தேடி வருதுங்கிறத மறந்து போகக்கூடாது. எங்கெல்லாம் வெறுக்கப்பட்டோமோ, எங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டோமோ, எங்கெல்லாம் தள்ளப்பட்டோமோ, அது வீடா, குடும்பமா இருக்கலாம், அது கம்பெனியா இருக்கலாம், நம்ம வசிக்கிற லிவிங் ஏரியாவா இருக்கலாம், wherever it may be. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். எனக்கு ஒரு பரலோகம் ஒரு இன்விடேஷன் வைக்கும், நான் வராம அந்த காரியம் நடக்காது. ஆமென், ஆமென். ஒரு லிவிங் டெஸ்டிமோனிங்க நம்ம.
மறக்கக்கூடாது வாழ்க்கையில். பரவாயில்ல, தள்ளிட்டாங்களா. நான் அடிக்கடி நினைப்பேன், சிலர் அழுதுகிட்டே சொல்லுவாங்க, எனக்கு யாருமே துணை இல்லை, ஆண்டவர் தான் அப்படின்னு. நான் ஐயோ ஆண்டவர் துணையா இருக்காருன்னு அழுதுகிட்டு சொல்வீங்களா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர், உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலேயும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கும்போது நான் ஏங்க அழணும்? அழுறேன். அப்பாட்ட போய் சில நேரம் அழுறோம்ல, ரொம்ப கஷ்டமான நேரங்களில் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது எங்கள் அப்பாட்ட போய் நான் அழுவேன். முதல்ல ஆண்டவர்கிட்ட அழுவேன், ரெண்டாவது எங்கள் வீட்டில் என்னை அப்படி தான் வளர்த்தாங்க, அங்கே அப்பாட்ட போய் அழுவேன். என்னப்பா நான் செய்வேன், நான் என்ன பண்ணுவேன்? ஒரு நல்ல கவுன்சிலிங் கிடைக்கும். எங்கள் அப்பா 2 கையை தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி அடிக்கடி நினைப்பேன். ஆனால் அந்த பெற்றோரெல்லாம் கைவிடப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அந்த பெற்றோர் நம்ம கூட இருக்க முடியும். நம்மளை விட்டவர்கள் ஆண்டவரிடம் கடந்து செல்லும் பொழுது பரம தகப்பன் நம்மோடு கூட இருந்து, ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லாரும் நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா அவர் சவுல் சொல்ற தீர்க்கதரிசி சொல்றாரு, சாமுவேல் எப்பா பலி விருந்துக்கு வந்தேன், எல்லாரையும் அந்த ஊரார ஆயத்தப்படுத்த சொல்றாரு, ரெடியாகி பரிசுத்தமாகி வாங்கன்னு சொல்றாரு. ஈசாயின் குடும்பத்துக்கு தனியா சொல்றாரு, ஆயத்தமாகி வாங்க, பரிசுத்தமாகி வாங்க, பலி விருந்துக்கு வாங்க சொல்றாரு. ஆனா தாவீது ரெடியாயிட்டு வந்த மாதிரி வாசிக்க முடியல வேத பகுதியில். அவனை காடுகளில் இருந்து 10 நரம்பு வீணையினால அவருடைய பழக்கமெல்லாம் அம்மா தள்ளலாம், அப்பா தள்ளலாம், உடன்பிறப்புகள் தள்ளலாம். ஆண்டவர் எனக்கு அடைக்கலமானவர், கேடகமானவர், நீரே என் பங்கு, நீரே என் நம்பிக்கை, நான் நம்புகிறது உம்மால் வரும் அப்படிலாம் சொன்ன தாவீதை விட முடியல ஆண்டவரால. தாவீதையும் தேவனையும் பிரிக்க முடியாது, தேவனையும் தாவீதையும் பிரிக்க முடியாது, தேவ கிருபையையும் தாவீதையும் நீங்க வாசிச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப தாவீதுடைய கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆடுகளுக்கு பின்னால இந்த தாவீதை ஆண்டவர் தேடி கண்டுபிடிச்சு, நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு. ஒரு பொருளை கண்டுபிடிச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஆண்டவர் சொல்றார், நான் கண்டுபிடிச்சேன் அப்படி சொல்றாரு. தெரிந்து கொண்டார். அந்த சகோதரர்கள் நடுவில் யாரெல்லாம் புறக்கணித்தாங்களோ, யாரெல்லாம் தள்ளிவிட்டாங்களோ, சத்துருக்கள் முன்னிலையில் அவன் சத்ருவா அவங்களை நினைக்கல, ஒட்டுமொத்த குடும்பம் அவனை சத்ருவா நினைச்சது. அதனால தான் அவர் எழுதுறாரு, சத்துருக்கள் முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்து, அதோட நிக்கலங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் என் வாழ்க்கையில தகுதி இருக்கோ இல்லையோ, கிருபையினாலே அந்த நன்மை என்னை தொடரும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமென். தேவபிதா எந்த இடத்துலையும் நான் ராஜா மட்டும் வாரேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டாரு. ஆமென். நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய். நீங்க பாருங்களேன், அப்படிதான் சொல்லுவாரு. சங்கீதங்களை ரிப்பீட்டடாக வாசித்து பாருங்க. சொல்வாரு, நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன், ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்கள் என்னை கைவிடுகிறதில்லை, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பியிருப்பார்கள் ஐயா. அவரை நம்பிட்டோன்னா அவரை விட்டு போகவே முடியாதுங்க. கண்டிப்பா அவர் அன்பை ருசிச்சிட்டோன்னா அவரை விட்டு பேக் அடிக்க முடியாது. எப்படி சிலர் போறாங்க அது எனக்கு தெரியல, புரியல, அது புரியாத ஒரு காரியம். ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த பாட்டு ஒரு நாள் மருத்துவமனையில் ஒரு அருமையான சகோதரி ப்ளீடிங் ஸ்டாப் பண்ண முடியல. அப்போ டாக்டர் இந்திரா ஜான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள அவங்களும் மேக்சிமம் லெவல் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, ப்ளீடிங் ஸ்டாப் ஆகலை. வெளியில் நின்று ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அவங்களுக்கு சொல்லப்பட்டது இமீடியட்டாக ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகலைன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து, இமீடியட்டாக யூட்லஸை ரிமூவ் பண்ணணும், ப்ளீடிங் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகணும், யூட்லஸ் ரிமூவ் பண்ணணும். வெளியிலேருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். இல்லை, அறுவை சிகிச்சை கிடையாது. கர்த்தர் அற்புதமானவர், உதவி செய்கிறவர், ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிறவர். இப்படி சொல்லிட்டே இருக்கிறேன். ஒரு பாட்டு எனக்குள்ள தொலிக்குது, தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆமே, ஆயுள் முழுவதும் என் பாத்திரம், அருளும் நலமுமாய் நிலமுமே தவிர இந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகணும். ஆண்டவர் நாம மகிமைக்காக சொல்கிறேன். அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆச்சு. மருத்துவ ஆலோசனை நேரம் பார்த்து கரெக்டாக யூட்லஸர். ஆண்டவர் கிருபை, இரக்கம், தயவு. ஆமென். மறுபடியும் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அந்த யூட்லஸ் இன்று வரைக்கும் நல்லா செயல்பட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கல்ல கரங்களை தட்டி அந்த பாட்டை பாட போகிறோம். ஆமென். நல்ல
அந்த பாடலை சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் மேய்ப்பன். ராஜாவாக இருக்கலாம், பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம், பெரிய அந்தஸ்தில் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், உடல் வலிமை என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு முன்னால் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தினவர்களாக. ஆமேன். அவன் எப்படி ஆடுகளுக்கு மேய்ப்பனாக இருந்தானோ சொல்கிறார் பார்த்தீங்களா, ஒரு விசை சிங்கம் ஒரு விசை கரடி. அப்போ தான் உயிரை பணையம் வச்சு அந்த ஆடுகளை காப்பாற்றினான். அதனால் அந்த ஆடு மேய்ப்பன் அந்த ஆடு உறவை ஆண்டவரோடு சொல்கிறான் பாருங்க. நானும் எனக்கு எத்தனை ஆபத்துகள் பிரச்சனைகள் வந்தாலும் சத்துரு அழிக்க திட்டம் போட்ட பொழுது யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிற அந்த சத்துருவின் வஞ்சக வலைக்கும் அவன் வாய்க்கு என்னை தப்புவிக்க ஆண்டவர் தம்முடைய ஜீவனை பணையம் வச்சு அவன் வாயிலிருந்து என்னை பிடுங்கிட்டு வந்தார். நிறைய டைம் நமக்கு உயிருக்கு ஆபத்து வந்ததுங்க, கர்த்தர் உயிரை பணையம் வச்சார். ஆமேன். சிலுவையிலே ஆமேன் எனக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்த ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி நல்லா பாட போகிறோம். தேவபிதா எந்த மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகின்றன. நல்ல கருத்துள்ள பாடல். இந்த பாடல் பாடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் மாறணும். ஆமேன். கர்த்தர் உங்கள் அங்கலாய்ப்பை மாற்றணும், தவிப்புகளை மாற்றணும். அவர் நமக்கு மேய்ப்பனாக இருக்கிறாருங்கிறத விளங்க பண்ணணும். புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்துவார். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடக்கிற தேவ ஜனமே நாடின துறைமுகத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. எல்லாரும் பாடணும், எல்லாரும். தாழ்ச்சி அடைகிலனே. ஆவலதாய் என்னை பைம்பொல்வே அவன் மேல் தமனே அருளுகிறார். தேவபிதா எல்லாரும் சந்தோஷமா பாடுங்க. நல்ல கரங்களை தட்டி. தாழ்ச்சி அடைகிலனே. தேவபிதா எந்தனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னோ. ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னோ. ஆமென். நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகிறார். தேவபிதா எந்தன் கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. தேவபிதா எந்தன் சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. சானிழல் பள்ள திறங்கிடினோ சற்றும் தீங்கு கண்ட சிடினே. சானிழல் பள்ள திறங்கிடினோ சற்றும் தீங்கு கண்ட சிடினே. வானவரன் என்னோடிருப்பார் வளைதடியும் கோலுமே தேற்றும். தேவபிதா எந்தனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. தேவபிதா எந்தனல்லோ எல்லாரும் அடைகிலனே. பகைவர் எதிரே ஒரு பந்தி மாங்காய் எனக்கு ஏற்படுத்தி. பகைவர் எல்லாரும் நம்பிக்கையோட கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஏற்படுத்தி சுகதைலம் கொண்ட தலையை சுகமாய் அபிஷேகம் செய்கிறார். தேவபிதா எந்தனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. தேவபிதா எந்தனல்லோ in the name of Jesus தாழ்ச்சி அடைகிலனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். நேயன் வீ
ஆராதனைக்காக எழுந்து நின்று ஒரு திருவிருந்து ஆராதனைக்கு ஆண்டவர் நம்மளை ரெடி பண்ணணும். துணிகரமாக பங்கெடுக்கவும் கூடாது, திருவிருந்து ஆராதனையை உதாசீனப்படுத்தவும் கூடாது. தேவனோடு நல்மனம் பொருந்தி தேவனோடு நம்மை சரிப்படுத்தி கொண்டு உறவுகள் அடிப்படையில் யார் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கிற கிருபைகளை கசப்புகளை இருதயத்தில் வேரோடு எடுத்து போட்டு ஆமென் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்த இந்த திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க, என் மீது அன்பு நல்லா ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஆராதனை ஆவியோடு
கீழ்ப்படியிட முடிந்தவர்கள் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். கடந்த நாட்களில் தனிமையின் பாதையில் தகப்பனுடைய தோளில் சுமந்ததை மறக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்தாலும், எவ்வளவு பண வலிமை மன வலிமை இருந்தாலும், மனித வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள் தனிமையாய் போகும் பொழுது ஆண்டவர் மட்டும் நம்ம கூட உண்டுங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் ரொம்ப பிடித்த ஒரு பாடல், சுமந்ததை நான் மறப்பேனோ, எத்தனை அன்பு என் மேலே, எத்தனை பாசம் என் மேலே. பிறக்கு முன்னால் பிரித்தெடுத்த தேவன் அவருக்கென்றே வாழ்ந்திட நல்லா அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இதற்கு இடு என்னையே தருகிறேன் அர்ப்பணிக்க போகிறோம். கொடுத்த ஜீவன் சுகம் பலன் எல்லாம் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தானா, குடும்பம் உண்டு, நிறையா ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் உண்டு. அட் த சேம் டைம் கொடுத்த ஜீவன் சுகம் பலன் எல்லாம் ஆண்டவர் பாதப்படியில் செலவு பண்ண ராஜ்யத்தை கட்ட, ராஜ்யத்தின் மேன்மைக்காக. தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. வலது இதயத்தில் வச்சு, தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன். உண்மையா சொல்லுங்க, என்ன தருவேப்பா? இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். பரிசுத்த பீடத்தில் ஆண்டவரே, ஆலயத்தில் ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை எல்லாம் விவரித்து சொல்ல, உம்முடைய கிரியைகளை ஆண்டவரை யோசித்து உம்மை பாடி ஆராதிக்க, பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்ள, தொழுது கொள்ள கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக இக்கட்டுகளை காணும்படி செய்த எங்களை மறுபடியும் உயிர்ப்பித்து ஜீவனுள்ளோர் தேசத்தில் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்க வைத்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். செழிப்புள்ள இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தி மழையும் குளங்களை நிரப்ப ஆசீர்வாதமான மழை எங்கள் மேலே பெய்கிற இந்த நல்ல மாதத்துக்காக, இந்த ஆசீர்வாதமான மாதத்துக்காக ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதமான மழை எங்கள் மேலே பொழிகிற மழையும் குளங்களை இந்த ஆசீர்வாதமான நல்ல நாட்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான இந்த பள்ளத்தாக்காக்கி அந்த ஆசீர்வாதமான மழை பெய்கிற இந்த நல்ல மாதத்துக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
நீர் மகிமைப்படும், உயர்த்தப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். எழுந்திருக்கும்.